நேரம் காலம் கடந்த அந்த நாட்களில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எட்டயபுரம் என்ற அழகிய கிராமம் இருந்தது. அங்கே ஒரு சிறுவன் பிறந்தான். அவனுடைய பெயர் சுப்பையா. இந்த சிறுவன் யார் தெரியுமா? பின்னாளில் எல்லோரும் மரியாதையுடன் பாரதியார் என்று அழைத்த புகழ் பெற்ற கவிஞர். சுப்பையா குழந்தை பருவத்திலேயே புத்திசாலியாக இருந்தான். அவனுடைய அம்மா லட்சுமி அம்மாள், அப்பா சின்னசாமி. இவர்கள் இருவரும் சுப்பையாவை மிக பாசத்துடன் வளர்த்தனர். 7 வயது வரும் வரை மற்ற குழந்தைகள் போலவே விளையாடி மகிழ்ந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் ஏதோ தன் மனதில் தோன்றியதை கவிதையாக எழுதி அம்மாவிடம் காட்டினான். அதை படித்த அம்மா ஆச்சரியத்தில், அடடா சுப்பையா, நீ நம் வீட்டுக்கு ஒரே பெருமை வரப்போகிறாய் என்றார். இது தொடர்ந்து சுப்பையா 19ஆம் ஆண்டில் அத்தனை பெரியவர்களும் அறிஞர்களும் கூடிவரும் ஒரு சபையில் சென்றான். அங்கே மிகவும் முக்கியமான மக்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு முன் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு தலைப்பிலும் எந்த ஒரு தயார் படிப்பும் இல்லாமல் யாராவது என்னுடன் பேச தயாரா என்று ஒரு சவால் விட்டான். அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். கல்வி என்ற தலைப்பில் நடந்த பேச்சு போட்டியில் எட்டயபுர அரசரின் முன்பாக சுப்பையா பேசி வெற்றி பெற்றான். அதனை பார்த்து அனைவரும் மனமாற வாழ்த்தினர். அந்த நாளுக்கு பிறகு அவனை எட்டயபுர சுப்பையா என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். காலம் நகர்ந்தது. சுப்பையா வளர்ந்தான். 15 வயதான போது செல்லம்மாளுடன் திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பிறகு அவன் காசிக்கு சென்றான். அங்கே தன் அத்தை குப்பாள், மாமா கிருஷ்ணசிவனுடன் இருந்தான். அந்த இடம் அவனுக்கு புதிய அனுபவங்களை கொடுத்தது. சமஸ்கிருதம், இந்தி, ஆங்கிலம் போன்ற மொழிகளை கற்றுக்கொண்டான். மேலும் அலகாபாத் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றான். இந்த காலத்தில்தான் அவன் தனது தோற்றத்தில் மாறி முறுக்கு மீசை வளர்த்தான். சீக்கியர்களின் தலைப்பாகையை அணிந்தான். அவனுடைய நடைநடத்தையும் மாறியது, தன்னம்பிக்கையுடன், உற்சாகத்துடன். எல்லோரும் அவனை பார்த்து, இவன் வேறு மாதிரி என்று சொன்னார்கள். இதுபோல் பாரதியாரின் வாழ்க்கை வளர்ந்தது. மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் பாடல் எழுத ஆரம்பித்தான். காலம் கடந்தாலும் அவன் எழுதிய கவிதைகள் இன்று வரை எங்கள் இதயத்தில் இருக்கின்றன. பாரதியார் என்ற பெயர் தமிழர்களின் மனதில் என்றும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ மாதிரியே நம்ம ஆப்பில் ஒரு அனிமேஷன் ஸ்டோரி சீரிஸே வந்து கொடுத்துருக்கோம். ப்ளே ஸ்டோரில் நம்மளோட ஆப் குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. முதல்ல ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த ஸ்டோர் ஆப்ஷனுக்குள்ள வந்து போங்க. ஸோ வரிசையாக எல்லா சீரிஸும் இருக்கும். இதில் வந்து டிஎன்பிஎஸ்சி அனிமேஷன் ஸ்டோரிஸ் இதுக்குள்ள வந்து போங்க. இதில் அந்த கண்டென்ட்டுக்குள்ள வந்து போங்க. ஸோ ஆல் கண்டென்ட் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாக வீடியோ கொடுத்துருப்போம். ஸோ அந்த வீடியோ பேஸ் பண்ணி அதுக்கு அடுத்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவிஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு எல்லாம் ஸ்டோரி அனிமேஷனாக இருக்கும். ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ண டெஸ்ட் நீங்கள் வந்து எழுதலாம். இதே மாதிரி நம்ம நிறைய டாபிக் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்பில் அப்லோட் பண்ணிட்டு வந்து வரும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்கு அப்புறம் அதை பேஸ் பண்ண குவிஸும் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்ட்ராங்காக வந்து படிச்சு முடிச்சிடலாம். நம்ம வேலிடியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து கொடுத்துருப்போம். 1 மந்த், 3 மந்த், 6 மந்த் இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே.